தமிழ்நாடு முழுவதும் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் என்று தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் கிருபா தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் குருசாமி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சமாளிப்பதற்கு பொதுமக்கள் என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? வெயிலோட தாக்கம் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் இருக்கு. முதல்ல இது யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் நம்ம சொல்லக்கூடிய, அதாவது குழந்தைகள் பருவமும் மற்றும் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள தான் பெரும்பாலும் இது பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போதும் இது நமக்கு பிற நோய்கள், அதாவது நம்ம சுகரோ இல்ல பிரஷர் இல்ல வேற எதுக்காவது மெடிசன் இதுக்காக தொந்தரவுக்காக மருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது அதிகமாகவே பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசான உடைகள், காட்டன் உடைகள் இல்லைன்னா அரக்கை மாதிரி இது நமக்கு ஏன்னா டிசீசஸ் நமக்கு டேன் ஆகிறதுக்கு உண்டான இதுவும் இருக்கு. வயதானவர்கள் என்ன மாதிரியான காலையில வாக்கிங் போவாங்க, இப்போ காலையில நேரத்துல அதிகமா இருக்கு, அந்த மாதிரி வயதானவர்கள் இந்த வெயில எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு? வாக்கிங் கண்டிப்பா அவங்களோட ரொட்டீன் இதுல ஒரு முக்கியமான இதுவா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்கு முன்னாடி, அதாவது வெயிலோட தாக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போறது ப்ரிஃபரபிள். அதே மாதிரி போகும்போது கண்டிப்பா கூட ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று எடுத்துட்டு போறதும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு சடனா இந்த மாதிரி மயக்கம் வந்தது, குழப்பம் மாதிரி வந்தது அப்படின்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களோட ஐடென்டிட்டி, அதாவது அவங்களோட பேரு, விலாசம், கான்டாக்ட் நம்பர், அந்த ஸ்லிப்பை எப்பவுமே அவங்க கையில வச்சுக்கிறதும், கூடவே ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கிறதும், ஃப்ரீக்வெண்டா கேப் எடுத்து ஒரு மாதிரி எக்ஸாஷன் ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். இந்த வெயில்னால அந்த உடல் கருக்கிறது, குறிப்பா இந்த வெயில்னால அந்த முகம் கருத்து போறது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இதுக்கு இது போன்றதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒன்னு, வெயில்ல போக வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்ல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அப்படி இன்கேஸ் நம்ம வெளியில போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா நம்ம சன்ஸ்கிரீன்ஸ் அப்ளை பண்றதும் பிளஸ் முகக்கவசம் அதை போடுறது கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல அப்படின்னா ஹேண்ட் கிளவுஸ், லென்ஸ் ஸ்லீவ்ஸ் மாதிரி போடுறது. அண்ட் இதையும் தாண்டி ஹைட்ரேஷன் கண்டிப்பா இன்க்ளூடிங் ஸ்கின் கேருக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கிறது, ஜூஸ் நிறைய குடிக்கிறது, இளநீர் மாதிரி நிறைய குடிக்கிறது, ஃப்ரூட் ஜூசஸ் அண்ட் நமக்கு வெஜிடபிள் ஜூஸுமே ஸ்கின்னோட டெக்ஸ்டரையோ டோனையோ மெயின்டைன் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.